ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடு 1000ல் ஒரு படம், அற்புதமான ஒரு செக்மெண்ட்டு, தலை சிறந்த நல்ல படங்கள், உங்களுக்கு பெரிய அளவில் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு பெரிய கனெக்டை கொடுக்கக்கூடிய படங்கள் மட்டும்தான் இங்கே நம்ம பேசுவோம். அப்படி இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் 2013 ஒரு இங்கிலீஷ் பயோகிராஃபிக்கல் பீரியட் ட்ராமாவாக வெளியான 12 Years a Slave. இப்போது இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். தான் உண்டு, தன்னுடைய குடும்பம் உண்டு அப்படின்னு நிம்மதியாக ஒரு ஃப்ரீ மேனாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த படத்துடைய கதாநாயகன் விதியின் வசத்தால் கடைசியாக அடிமையாக போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிறார். இதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரியை. இப்போது இந்த படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். முதல்ல இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் சாலமன் நார்தப். இவர் பேசிக்காக ஒரு ஃப்ரீமேன். அது என்னங்க ஃப்ரீமேன் அப்படின்னு கேட்குறீங்களா? படத்துடைய கதைக்களம் 1841 நடக்கிறதாக தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி இவ்வளவு டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்து உலகமே ஒரு கைக்குள்ளே, எல்லாருடைய கைக்குள்ளேயும் வந்த இந்த தருணத்திலேயே அமெரிக்காவை பொறுத்தளவுக்கெல்லாம் இன்றைக்கும் வெள்ளை இனத்துக்கும் கருப்பு இனத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரேசிசம் அப்படிங்கிறது உச்சத்தில் இருக்குது. அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இப்போயே அப்படின்னா இதுக்கு கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி கதைக்களம் நடக்கிறதாக தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு இந்த படத்தில். அப்போ எப்படி இருந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். கருப்பர்கள், இந்த பிளாக்ஸ் யாருமே இந்த வெள்ளைக்காரங்க முன்னாடி தலை நிமிர்ந்து கூட பார்க்கக்கூடாது, பார்த்தா உரிடா பெல்ட் எடுத்தவனை அப்படிங்கிற அளவுக்கு கொலவெறியாக இந்த ஒயிட்ஸ் எல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு தருணம் அது. ஒரு பிளாக்ஸு கூட ஃப்ரீ மென்னாக இருக்கவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சாங்க எல்லாரும். அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம கதாநாயகன், அவருக்கு ஒரு மனைவி, இவருக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு, ஒரு அழகான குடும்பம். இவர் பேசிக்காக ஒரு வயலினிஸ்ட், அதாவது வயலின் நல்லா வாசிக்கக்கூடிய ஒரு மியூசிஷியன். இவர் அங்கங்கே ப்ரோக்ராமு அப்படி இப்படின்னு பண்ணி அதில் வர வருமானத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவருடைய குடும்பம் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது ப்ரவுன் அண்ட் ஹெமில்டன் அப்படின்னு சொல்லி 2 ஒயிட்ஸு, இந்த 2 வெள்ளைக்காரங்களுடைய அறிமுகம் நம்ம கதாநாயகனுக்கு ஒரு தருணத்தில் கிடைக்கிது. இந்த 2 பேரும், சார் எவ்வளவு திறமையை வச்சுக்கிட்டு உள்ளூரில் உட்காந்து நீங்கள் வாசிச்சுட்டு இருக்கீங்க, வாஷிங்டன்லலாம் உங்களை மாதிரி இந்த அளவுக்கு திறமையாக வயலின் வாசிக்கக்கூடிய ஒரு நல்ல மியூசிஷியனே இல்லை அப்படின்னு அவன் சல்லடை போட்டு தேடிக்கிட்டு இருக்கான். சார் நீங்கள் அங்கே மட்டும் வாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ரெகுலராக அங்கே ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், நீங்கள் வந்தீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு $1 வேஜஸாக கொடுத்துட்றோம். அதே மாதிரி என்னைக்கெல்லாம் நைட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் ப்ரோக்ராம் ஒன்று பண்ணுறீங்களோ அன்னைக்கு மட்டும், அந்த நைட்டு மட்டும் வாசிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு $3 கொடுத்துட்றோம். எப்போ? 1841. $1 $3 அது ஒரு பணமா சார் அப்படின்னு நினைக்காதீங்க. அது இன்றைக்கி கிடையாது, 150 வருஷத்துக்கு முன்னாடியே அப்படி ஒரு டீல் பேசி ஒரு ஆசையை காமிச்சு நீங்கள் வாங்க சார் அப்படின்னு சொல்ல போக, கதாநாயகனை பொறுத்தளவுக்கு பரவாயில்லையே இவ்வளோ பணம் கொடுக்குறேங்கிறாங்க, சரி போவோம், நமக்கு என்ன, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தானே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குடும்பத்தை விட்டுட்டு இங்கே போகிறாரு. எங்கே? வாஷிங்டனுக்கு. அங்கே போனால் அன்றைக்கி ஒரு மியூசிக்கல் கான்சர்ட் மாதிரி ஒன்று நடக்குது. ஆனால் அதெல்லாம் படத்தில் காண்பிக்கப்படலை. நல்லா சூப்பராக வாசிச்சிங்க சார், என்ன டேலண்டட் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசி இவருக்கு நைட்டு ஒரு பார்ட்டி மாதிரி வச்சு இவருக்கு ஒரு சரக்கையும் ஊற்றி கொடுத்து, அந்த வெள்ளைக்காரங்க 2 பேர் நம்ம ஹீரோ எல்லோரும் ஒன்றா உட்காந்து நைட்டு டின்னர் முடிச்சுட்டு ஜாலியாக குடிச்சிக்கிட்டு அப்படி தூங்குறாங்க. தூங்குனது தான் கதாநாயகனுக்கு தெரியும். அவர் கண்ணு முடிச்சு பார்த்தா எங்கேயோ ஒரு இருட்டு அறையில் கைகால்கள் எல்லாம் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு உள்ளே அடைக்கப்பட்டு கிடக்கிறாரு. அது எந்த இடத்துல இருக்கிறோம்னே அவருக்கு தெரியல. கண்ணு திறந்து பார்த்தா நான் சொன்ன மாதிரி அது எந்த இடம், நம்ம எங்கே வந்து மாட்டினோம், எப்படி இந்த இடத்துக்கு வந்தோம், யார் கூப்பிட்டு வந்தாங்க, எந்த ஐடியாவுமே கதாநாயகனுக்கு கிடையாது. திடீர்னு பார்த்தா அந்த ரூமுடைய கதை ஓப்பன் ஆகுது. 2 வெள்ளைக்காரங்க வர்றாங்க. வாடா எந்திரிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி வர்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் ஏதோ ஆள் தெரியாமல் கூப்பிட்டு வந்துட்டீங்க, நீங்கள் நினைக்கிற அந்த ஆள் நான் கிடையாது, ஐ எம் ஃப்ரீ மேன் அப்படிங்கிறாரு. யாரா ஃப்ரீ மேனு? கட்டுறான் சங்கிலியா அப்படிங்கிறார். அந்த வந்த 2 பேரில் ஒருத்தர் இன்னொருத்தர்கிட்ட அவர் சங்கிலியை, கைகால் 2 சங்கிலியும் கட்டி போட்டு ஒரு முட்டிங்கால் போட்டு அப்படியே முன்னாடி 2 கையும் ஒன்றா எப்படி இருக்கும் அந்த மாதிரி படுக்க போட்டு கட்டையை வச்சு அடி 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 அடின்னு பொழந்து, எந்த கட்டையை வச்சு அடித்தாங்களோ அந்த கட்டையே தெரிச்சு நாளாக உடஞ்சி போயிடுது. கட்டை உடஞ்சிருச்சு, எறா பெல்ட்டை அப்படின்னு அடுத்து பெல்ட்டை வச்சு நான் எடி பேயடி அடித்து உரிக்கிறாங்க நம்ம கதாநாயகனை. சட்டை கிட்டலாம் கிழிஞ்சு போகுது. அவருக்கு அடித்து போட்டு சுயநினைவே இல்லாமல் மயங்கி போய் அப்படி கீழே விழுகிற மாதிரி போகிறாரு. அப்போ தான் அந்த 2 பேர் விட்டு போகிறாங்க. இனிமேல் நீ ஃப்ரீமேன் சொன்ன நடக்கிறதே வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ தான் கதாநாயகனுக்கு ஒரு விஷயம் புரியுது. அந்த 2 வெள்ளைக்காரங்களை நம்பி கடைசியாக இங்கே அடிமையாக மாட்டிக்கிட்டோம், நம்மளை அவங்க விற்றுட்டு போயிட்டாங்கிற விஷயம் கதாநாயகனுக்கு அப்போ தான் புரியுது. ஆனால் அது லேட்டான புரிதல்.
இங்கே இருந்தவரால் வெளியே போக முடியலை. கூட இதே மாதிரி அடிமைகளாக மாட்டிக்கிட்ட சில பேர் கதாநாயகனுக்கு சில அட்வைஸ் சொல்கிறாங்க. இங்கே பாரு, நீயே நான் அந்த ஃப்ரீமேனு, எனக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்னு நீ சொன்னின்னாவே ஒன்றை இங்கே கொலை பண்ணிடுவாங்க. நாங்கள் இப்படி ஏற்கனவே பல கொலைகள் எங்கள் கண்ணு முன்னாடி நிகழ்கிறத பார்த்துருக்கோம். வாயை மூடிக்கிட்டு எனக்கு எழுத படிக்க தெரியாது, நான் ஒரு அடிமை தான் அப்படின்னு நீயே சொன்னா காட்டில் மேட்டில் உட்காந்து வேலை வாங்குவாங்க. ஆனால் 3 வேளை சோறு மட்டும் போட்டுருவாங்க. உசுறு தான் முக்கியம் பார்த்துக்க அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் இப்படி, அதாவது என்ன சொல்கிறது, அப்படி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு கடைசியாக இப்படி வந்து ஒரு அடிமையாக மாட்டிக்கிட்ட படத்துடைய கதாநாயகனுக்கு இதுக்கப்புறம் என்ன நடந்தது? இதுதான் இந்த அற்புதமான படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கதையும் சரி, இந்த படத்துடைய காட்சி அமைப்புகளும் சரி. இந்த படத்துடைய கதை நான் சொன்ன மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப லேசான ஒரு கதையாக தெரியும். பட் இந்த படம் பாருங்கள், பயங்கர இன்டென்ஸாக பண்ணப்பட்ட ஒரு படம். ஒரு காட்சிகள்லையுமே ஒரு பெரிய அளவில் கனெக்ட் நமக்கு இருக்கும். அதாவது எந்த அளவுக்கு கீழ்த்தனமாக இந்த ஒயிட்ஸ் எல்லாரும் பிளாக்ஸை ட்ரீட் பண்ணியிருக்காங்க அந்த டைமில். இன்றைக்கே அப்படி தான் இருக்குது, நான் தான் சொன்னேன். பட் அங்கேயே அந்த டைம்லையே எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். சீனுக்கு சீனு கனெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு படம். அதுக்கு காரணம் இந்த படத்துடைய காட்சி அமைப்புகளும். இப்போ நான் சொன்ன மாதிரி ஹீரோ இங்கே அடி வாங்கினாரே, இந்த மாதிரி ஒரு பொண்ணு பின்னாடி அடி வாங்கும். இதெல்லாம் படத்தில் இந்த மாதிரி பல காட்சி அமைப்புகள் இருக்குது. ஒரு விஷயமும் அந்தளவுக்கு தத்ரூபமாக கொண்டு வந்து இந்த கதையுடைய அந்த வழி என்ன அப்படிங்கிறத நமக்குள்ள அற்புதமாக கடத்திட்டாங்க இந்த டீமை. இதை தாண்டி இந்த படம் உண்மையாக ஒரு உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் தான். அதனால தான் இந்த அளவுக்கு அந்த வழிகளை அவங்களால கடத்த முடிஞ்சோ என்னவோ. இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க் ஆகட்டும், காஸ்டியூம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க் ஆகட்டும், மேக்கப் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒர்க் ஆகட்டும், எஸ்எஃப்எக்ஸ் ஆகட்டும், எல்லாமே அந்தளவுக்கு தரமாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கதைக்களம் 1841 நடக்கிறதாகத்தான் இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஸோ தெரிகிற காட்சிகள் ஒன்றொன்றுலையும் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள், ஒரு பில்டிங்ஸ் ஆகட்டும், ப்ராப்ஸ் ஆகட்டும், இவங்க போட்டிருக்க காஸ்டியூம்ஸ் ஆகட்டும், அந்த ஹேர் ஸ்டைல் ஆகட்டும், ஒரு விஷயங்களும் அந்தளவுக்கு தத்ரூபமாக வரணும். அது சூப்பராக வந்திருக்கு ஸ்க்ரீனில். இதையெல்லாம் தாண்டி இந்த படத்துடைய எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ்லாம் நீங்கள் நிச்சயமாக சொல்லணும். அது எங்கே பண்ணாங்கன்னே நமக்கு தெரியாது. இந்த படத்தில் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்ஸை வச்சு வெளுன்னு வெளுப்பாங்க. அவங்க பெல்ட்டை வச்சு அடிக்கிற அடி, சாட்டையை வச்சு அடிக்கிற அடியெல்லாம் ஒரு அடிக்கும் அடித்தா அந்த தோல் கிழிஞ்சிக்கிட்டு வெளியே வரும். அந்த அளவுக்கு இன்டென்ஸான எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்லாம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருக்கு இந்த படத்தில். இந்த படம் இந்த அளவுக்கு ஹெவியாக நின்றதுக்கு காரணம் இந்த எல்லா டீமுடைய ஒர்க்கு தான். இதையும் தாண்டி இந்த படத்துடைய மியூசிக் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கு அதிகமான படத்தில் இந்த படத்துடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எப்படி இருக்குதோ, இதனுடைய பிஜிஎம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கோ, இந்த மாதிரி பீஸே பல படங்களை நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. ரொம்ப புதுமையாக இருக்கும், புதுசாக இருக்கும். ஆனால் அதுதான் இந்த படத்துடைய அந்த வீரியம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை நமக்குள்ளே கடத்தினது. இன்டென்ஸான ஒரு மியூசிக்கு இந்த படத்துக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி இறுதியாக எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸு, எல்லாருமே எக்ஸ்ட்ராடினரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த படம் ஏற்கனவே நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா அத்தனை பேத்துக்கும் தெரியும் இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸுங்கிறது எந்த அளவுக்கு இருந்ததுன்னு. உதாரணத்துக்கு கதாநாயகன் சிவிட்டல், அவர் தான் இந்த கிளைமேக்ஸ் சீனை பாருங்கள், எந்த அளவுக்கு இப்படிலாம் நடிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு முன்னாடி கேமரா இருக்குது சார், கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு நமக்கு தோணுது படம் பார்க்கும்போது. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு மனுஷன் கதறி இருப்பார்யா. அது பார்க்குற ஆடியன்ஸுக்கே கண்ணில் தண்ணீர் வர வைக்கக்கூடிய அளவுக்கு பர்ஃபார்மன்ஸில் பிச்சு படல் எதிர்பார்ப்பில் நம்ம ஹீரோ. இது போக இந்த படத்தில் பிராட் பிட் ஆகட்டும், பெனிடிக்ட் கும்பர்பேட்ச் ஆகட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டார்ஸு சின்ன கேமியோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸுமே அட்டகாசமாக இருக்கும். யாருமே இந்த ஓவர் பந்தாவாலாம் இங்கேருந்து வந்து எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. இப்போ இந்த 3 பேரும் ஒரு பக்கம் வைங்க. இந்த படத்தில் லுபிட்டா நயோங் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு, பயங்கர இன்டென்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸு, பயங்கர வலிக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போதே. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸு அவங்க இந்த படத்துக்கு ஆஸ்காரே அடித்தாங்க. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை நீங்கள் படம் பாருங்கள். அதிகமாக நான் பேச விரும்பலை அந்த ரோலை பற்றி. அடல் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் அடல் கான்டென்ட் இருக்குது. நீங்கள் இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8/10. இப்போது நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் த மூவிக்கு போகலாம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.